ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷான அவரைக்காவாக வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிடுங்க. அதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அரை முடி தேங்காவை திருவி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 2 பீஸ் ஆனியன், ஒரு 2 டொமேட்டோ, ஒரு 10 பூண்டு விழுதுகள் உரித்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே எடுத்து செப்பரேட்டாக ஒரு பிளேட் வச்சுருங்க. ஃபஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா தாளித்து வரட்டும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருந்த பூண்டு அதில் போட்டுருங்க. அதை லைட்டாக வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா பொன்முருவலாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது அது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வந்தவுடனே டொமேட்டோ போட்டுருங்க. அதை எல்லாமே கலரி விடுங்க. அது நல்லா வேகட்டும். அது நல்லா வெந்த உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவை அதில் போட்டுருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி கலரி விடுங்க. அதை நல்லா கலரி விட்டுட்டு அது கூட நமக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய் தூள் தேவையான அளவு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை நல்லா கலரி விட்டுட்டு அது கூட 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அது மேலே ஒரு பிளேட்டை மூடி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது அது கூட நம்ம ஏற்கனவே திருகி வச்சுருந்த தேங்காவை அதில் போட்டுக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி திருவி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாப்பிடும் போது ருசியாக இருக்கும். அதை நல்லா கலரி விடுங்க. சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடிங்க. இந்த அவரைக்காய் பொரியல் சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக கொண்டது, நார் சத்து உள்ளது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட், பெரியவங்க சின்னவங்க 2 பேருமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.